தற்போதைய செய்தி. பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்தறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர், முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் தன்னை பார்த்து பயப்படுவதாகவும் அதனால் பொய் வழக்கு போடுகிறார்கள் என்று முழங்கிக் கொண்டு வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திமுக அரசு தன்னை கண்டு அஞ்சுவதாக குளித்துறை நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த சவுக்கு சங்கர் முழங்கிக் கொண்டு வெளியே வந்திருக்கிறார். அதனால் முதலமைச்சரும் அமைச்சர் உதயநிதியும் என்னை கண்டு அஞ்சுவதால் பொய் வழக்கு போடுகிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களுக்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இருக்கிறார். பிரின்ஸ், என்ன விவரம்? வணக்கம் கோபால். அதாவது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களையும் பெண் உதவி ஆய்வாளர்களையும் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் தரைக்குறவாக விமர்சனம் செய்ததாக பல்வேறு காவல் நிலையங்களில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை காவல் நிலைய ஆய்வாளர் சுப்லட்சுமி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்காக குளித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சவுக்கு சங்கர் புழல் சிறையில் இருந்து மத்திய சிறையில் இருந்து நேற்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நாகர்கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டார். இன்று அதிகாலை 2:30 மணிக்கு அவர் நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து காலை 10 மணி அளவில் குளித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பெண் போலீசாருடன் மற்றும் தனியார் ஏராளமான வாகனங்களில் போலீசாரும் வந்திருந்தனர். அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குளித்துறை நீதிமன்றத்திற்காக அழைத்து செல்லப்பட்டார். குளித்துறை நீதிமன்றத்தில் சென்றதும் அவர் வாகனத்திலிருந்து இறங்கியதும் திமுக அரசு தன்னை பார்த்து அஞ்சுகிறது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள், அதனால்தான் தன் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்கிறார்கள் என உரத்த குரலில் முழக்கமிட்டதை தொடர்ந்து அங்கிருந்து போலீசார் பாதுகாப்புடன் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தொடர்ந்து சவுக்கு சங்கர் முழக்கம் எழுப்பியவாறு நீதிமன்ற வளாகத்தின் உள்ளே சென்றார். போலீசார் அவரை அங்கிருந்து அழைத்து சென்றனர். மேலும் பத்திரிகையாளர் மத்தியில் சவுக்கு சங்கர் இவ்வாறு பேசியது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ். என்னை கண்டு அஞ்சுகிறது, உதயநிதி ஸ்டாலின் என்னை கண்டு அஞ்சுகிறார். அதன் காரணமாக தான் தினந்தோறும் என் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறது, உதயநிதி ஸ்டாலின் என்னை கண்டு அஞ்சுகிறார். அதன் காரணமாக தான் தினந்தோறும் என் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. காலையில் 10:05 நாகூர் சிறையிலிருந்து ஏற்பட காரணம் என்ன?